அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து ப்ளைன் டீ போட்டிருக்கேங்க. அடுக்கு சமோசாவும் செஞ்சுருக்கேன். ரெண்டுக்கும் நல்லா மேட்சாக இருக்குங்க. இந்த மழை நேரத்தில் இந்த சமோசாவும் சூடான டீயும் குடித்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் நெய் உருக்கி கொண்டு வந்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பால் வந்து 1/4 கப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு தேவையான சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பால் 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்கலாம். எடுத்தோடனே நிறையா ஊற்றிடாதீங்க. இப்படி ரொட்டி மாவு பதத்துக்கு நான் பசங்க வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். மூடி போட்டு அரை மணி நேரம் கண்டிப்பாக உண்ணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தேய்க்கவும் வரும் நமக்கு. இப்போ ஸ்டப்பிங் தயார் பண்ணிடலாம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கிறேன். பல்லாரி வெங்காயம் ஒன்று, பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். கண்ணாடி பதத்துக்கு வாங்கினா போதும். உருளைக்கிழங்கு தோல் எடுத்து மெலிசு மெலிசாக சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வேக விடுவோம். நான் ஏற்கனவே ரெடி பண்ணி தனியாக பண்ணி வச்சுருக்கிறேங்க. சிக்கனை வேக வச்சு வச்சுருக்கிறேன், மசாலாலாம் போட்டு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிட்டுருவேன். ஆனால் இப்போ நான் வந்து எதுவுமே மசாலா சேர்த்துக்கல. நல்லா வெந்திருக்கு. சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக போன்லெஸ் சிக்கன் இருக்குல்ல, அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் மசாலா எல்லாம் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மூடி போட்டு இப்போ 1 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சுங்க. ஸ்டப்பிங் ரெடி ஆகிடுச்சு. மல்லி எல்லாம் தூவிட்டு இறக்கி வச்சுக்கிட்டலாம். இப்போ பசஞ்சு வச்சுருக்க மாவை இப்போ ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நான் வந்து மேலே மாவுக்கு மேலே நான் தடவுறதுக்கு நெய் 1 மேஜக்கரண்டியும் அரிசி மாவு 1 மேஜக்கரண்டியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குழச்ச மாவை இப்போ எடுத்துக்கிட்டலாம். அரை மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா மெலிசாக தைக்கணும். எவ்வளோ மெலிசாக தைக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம மெலிசாக தைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மெலிசாக தைச்சிக்கணும். இதுக்கு மேலே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கேன் நெய்யும் அரிசி மாவையும் தடவிக்கலாம். மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தேய்ச்சி 5 வில்ல இருக்குதுங்க. 5 வில்லையும் நெய் தடவி தடவி நம்ம மேலே மேலே அடுக்கி வச்சுருக்கிறேன். மற்ற 3 விலையும் தேய்ச்சி இதே மாதிரி நம்ம 5 விலையும் ஒன்றா அடுக்கி வச்சிடுறோம். மேலே மேலே அப்படியே வைக்கணும் நெய் தடவி.
எல்லாமே தைச்சி வச்சுட்டு பாருங்கள், 5 தான் தைச்சிட்டேன். இப்போ என்ன செய்யலாம், இதை 4 மூலையாக அப்படியே மடக்கி வச்சிடணும். நாலு பக்கமும் அப்படியே மடக்கி கொண்டு வந்துடணும். இப்போதைக்கு லைட்டாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி பிளாஸ்டிக் கவரில் உள்ளே வச்சு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. அரை மணி நேரம் பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வந்துட்டேன். இப்போ இதை நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். நல்லா மெலிசாக தேய்ச்சிட்ட பாருங்கள். இதை நல்லா கட் பண்ணிக்கணும். நம்ம எந்தெந்த சைஸ் வேணுமோ, பெரிய சைஸ் வேணாலும் சரி, சின்ன சைஸ் வேணாலும் சரி, நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வில்லையை அதான் மெலிசாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு ஸ்டெப்பிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே வச்சிடணும். கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த கார்னரில் தண்ணி வச்சுக்கணும், நாளைச்சிக்கணும். அப்போ தான் பிரியாமல் இருக்கும் எண்ணெயில் விடும்போது. நல்லா ப்ரெஷ் பண்ணணும். அழுத்தம் கொடுத்து நம்ம மாவை தேய்ச்சிக்கணும் அந்த இதை. அப்போ தான் கலராமல் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஓரத்துக்கு கொஞ்சம் மேலே நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணி விரலால் நம்ம வந்து அழுத்தி விடணும். டிசைன் கிடைக்கிது பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ எண்ணெயெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் சூடாகிடுச்சு. சூடானதை பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். 2 பக்கமும் திருப்பி விடணுங்க. திருப்பி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி ஒரே பக்கமே வெந்துடும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன பிறகு எடுத்துடணும். அடுக்கு பாருங்கள், எவ்வளோ அடுக்கு வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு பேர் அடுக்கு சமோசா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க, சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து ப்ளைன் டீ போடுறதை காமிக்கிறேன் நான். மக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து டீ போடுற மக்கு. இது எல்லாம் கல்ஃபில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது உள்ளக்கே வடி இருக்கும், கோலம் மாதிரி இருக்குது பாருங்கள். அது வடி இருக்கும். அதில் வந்து ரோஸ் பெட்டலில் ஒரு மேஜக்கண்டி போட்டிருக்கேன். டீ தூள் ஒரு மேஜக்கண்டி போட்டிருக்கேன். ரோஸ் பெட்டல் இது கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா உடம்புக்கும் நல்லது. ரோஸ் பெட்டல் போட்டாக்க ஹார்ட்டுக்கு நல்லது. நல்லா சூடான கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி வச்சிடணும். 1 நிமிஷம் இருந்தால் போதும், டிகாஷன் இறங்கிடும். சூடான சமோசா இருக்குதுங்க. சூடான டீயும் இருக்குது. இந்த மழை நேரத்துக்கு எங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்க, தஞ்சாவூர் பக்கம். இந்த மழை நேரத்தில் இப்படி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த டீ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதேமாதிரி போட்டு பாருங்கள். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் சுகர் சேர்க்க மாட்டேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.